வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்காக ஆழ்ந்த துரியதீத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். ஸ்க்ரீனில் வந்து ஒழுங்கா ஷேர் ஆகலை. ஓகே. ஐயா, இன்றைக்கு ஞானக்களஞ்சிய கவி பார்ப்பதற்கு முன்பு நாம நம்ம அருணகிரி ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்றுக்கே வச்சுக்கலான்னு வச்சேன். இன்றைக்கு அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவிக்கு வந்துருவோமா? சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருணகிரி ஐயா, உங்க கேள்விய சொல்லிடுறீங்களா நீங்க ஒரு முறை? சரிங்க ஐயா.
வாழ்க வளமுடன். வணக்கம் எல்லாருக்கும். எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 2 நாட்களுக்கு முன்னாடி ஐயா பழனிசாமி ஐயா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது உருவ வழிபாடு பத்தி அதுல பேசியிருந்தாரு. அப்போ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேங்கய்யா. இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல மக்கள் வந்து அந்த அளவுக்கு அதாவது வந்து படிக்காம இருந்ததுனால, கல்வி அறிவு இல்லாம இருந்ததுனால, அதே நேரத்துல அவங்களும் ஒரு ஒழுக்கமா, ஒரு சமுதாயமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் வந்து யோசிச்சு, இறைவன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இறை அருள், சுத்தவெளி அப்படின்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவ வழிபாடை ஒண்ணு கொண்டு வந்து, இதுதான் சிவன், இது வந்து விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு திருமண வாழ்க்கை நடந்தது, அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணி, இதை நீ வந்து இந்த உருவத்தை வழிபட்டினா நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லியே வந்து ஆண்டாண்டு காலமா அவங்களுக்கு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஐயா. நம்மளும் வந்து இப்போ ஐயா ஜென்ரேஷனையும் சரி, இப்போ அடுத்த ஜென்ரேஷனும் சரி, நம்ம ஜென்ரேஷன் நமக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கும் நம்ம அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். இது அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா நிறைய விழாக்கள், தேர் திருவிழாக்கள் எல்லாமே நடக்குது. அதாவது இப்படி இருக்கும் பொழுது, இப்போ இருக்கிற ஜெனரேஷனோ இல்ல கடந்த ஒரு 50 வருஷமா எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்கிறாங்க. எது என்னன்றத நல்லா ஆழ்ந்து ஆராய்ஞ்சு யோசிச்சு அதுக்கு வந்து இது சரி, இது தவறுன்னு நல்லா தெரியுது எல்லாருக்குமே. இருந்தாலும் கூட நம்மள மாதிரி படிச்சவங்களா இருந்தாலும், அஹ் ஏதாவது அறிவு சார்பா நமக்கு வந்து இது தப்பு, இது வந்து உருவ வழிபாடுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாம தான் வந்து யோசிச்சு எது சரின்றத பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட, நமக்கு உடல் அளவிலையோ அல்லது மனதளவிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதும், அல்லது நம்ம வாழ்க்கையில சவால் வரும்போதோ, உடனே விட்டுட்டு உடனே போய் கடவுள் முன்னாடி நின்னு, அப்பா, சாமி, முருகப்பெருமானே என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லி போய் நின்னுடுறோம். மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் அந்த சாமி முன்னாடி நின்னு வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இத எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுங்க ஐயா? இத வந்து நமக்கு தெரியுது அறிவுபூர்வமா இப்படி பண்ணா, இது வந்து இந்த இது ஒண்ணும் நமக்கு நடக்க போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சும் கூட, நம்ம அங்க போய் நிக்கிறோம். அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு நம்மளால அத வந்து அ அ அ சரி பண்ணிக்க முடியாம, வேற வழி தெரியாம போய் நிக்கிறோமா? அல்லது இத எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? உங்களுடைய அனுபவத்துல கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. நான் கொஞ்சம் நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சுருக்கம் அதுதாங்கய்யா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். இது இன்றைக்கு உண்மையிலேயே முக்கியமான ஒரு விளக்கம் தான். ஏன்னா, இந்த நம்பிக்கைக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அடிப்படையா நமக்கு ஏன் நாம் கடவுளை தேடுகிறோம்? கடவுள் இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? ஏன் நாம் கடவுளை தேடுகிறோம்? நமக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் தேடுகிறோம். அந்த தேவை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நமக்கு ஏதோ நம்ம எதிர்பாராம சிக்கல் வருது, பிரச்சனை வருது, உடல் நோய் வருது. அப்ப அதெல்லாம் போய் ஆண்டவரிடத்துல சொல்லி முறையிட்டால், அவர் நமக்கு வந்து அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. 2வது வந்து ஆசைகள். நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணும், இந்த வசதிகள் நமக்கு வரணும், அல்லது படிப்பு, ஒரு திருமணம், தொழில், இப்படி பல விஷயங்கள் நமக்கு அவசியமா இருக்கு. இது எல்லாம் இறைவன் கொடுப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் அங்கே போய் மறுபடியும் நம்ம முறையிடுகிறோம். இப்படி துன்பத்தை நீக்குவதற்கும் நாம் விரும்புகின்ற நன்மைகளை, இன்பங்களை பெறுவதற்கும் தான் கடவுளை வைத்திருக்கிறோமே தவிர, வேறு ஏதாவது இந்த பக்தி மார்க்கத்தில் நோக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேற நோக்கம் எதுவுமே கிடையாது. இதில் வியாபாரத்தனம். நம்ம வந்து வெறும் சும்மா போய் கும்பிட்டு வந்தால் இவ்வளோ நன்மை கிடைக்கும், ஒரு அர்ச்சனை பண்ணால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அபிஷேகம் பண்ணால் இன்னும் நிறைய கிடைக்கும், கும்பாபிஷேகம் செய்து வைத்துட்டேன்னா உன் பரம்பரைக்கே எல்லாம் கிடைக்கும் என்று இதெல்லாம் பல
கருத்துக்கள் நம்முடைய சோசியல் ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க மகர்ஷி. இது பல தலைமுறைகளாக நம்முடைய மனதிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா சிந்தனை ஒன்றுதான் ஒரே வழி. சரி, இப்போ எப்படி சிந்திக்கிறோம் ஒரு யோசனை. இது எல்லாரும் தான் வேண்டுறாங்க. கோயிலுக்கு போகக்கூடிய எல்லா பக்தருடைய பிரார்த்தனை என்னன்னா இந்த 2ஐ சார்ந்துதான் இருக்கும். சரி, இதுல ஒரு நிதர்சனமான கேள்வி என்னன்னா, இப்ப நாமும் நம்முடைய உறவு, நட்பு, நண்பர்கள் எல்லாருமே தான் வணங்கிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். சரி, எல்லாரும் இதை நினைத்து கேட்டுட்டு இருக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். இதுல வேண்டியது எவ்வளவு, பெற்றது எவ்வளவு? இப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நமக்கு துன்பங்கள் நீங்கணும் என்று பிரார்த்தனை செய்து எல்லாமே நமக்கு நிறைவேறிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நடந்துன்னு சொல்ல முடியாதுங்க, சிலது நடக்குது, சிலது நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி பதில சொல்லுவாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி, இப்போ நீங்க கடவுளிடத்திலே போய் வேண்டாத ஒன்று ஏதாவது நடந்திருக்குதா? எதிர்பாராமல் நீங்க இது வரைக்கும் கனவுல கூட நினைச்சது இல்லைங்க, அப்படி ஒரு நல்லது நடந்தது, அல்லது நான் கனவுல கூட இப்படி ஒரு கஷ்டம் நினைச்சது இல்லை, அப்படி ஒரு கஷ்டம் வந்தது, அப்படி ஏதாவது நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா என்று கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நிச்சயமா இருக்குங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லுவாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இறைவனிடத்துல போய் வேண்டினீங்க, அது எல்லாமே கிடைத்ததாக அனுபவம் இல்லை. சரி, ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்னா அப்படியும் இல்லை, ஏதோ 1-2 நடந்திருக்குது. சரி, நீங்க கனவிலும் நினைக்காத ஒன்று நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்குது அப்படின்றீங்க. அப்படி என்றால் நீங்க செய்தது ஒரே வகையான பிரார்த்தனை தான். ஆனால் இதுல 3 நிலைகள் இருக்குது உங்களுடைய அனுபவத்துல, எல்லாருடைய அனுபவத்திலையும். அப்படி என்றால் இறைவன் நமக்கு ஏன் கொடுத்தான் என்ற கேள்விக்கும், ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கும் பதில் என்ன? எனக்கு கொடுத்த இறைவன் ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கல, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்ததை விட எனக்கு ஏன் குறைவா கொடுத்தான் என்ற கேள்விகளுக்கு பதில் என்ன என்று கேள்வி கேட்டு அவங்களை சிந்திக்க வைத்தோம் என்றால், ஆமா, என்ன காரணம் என்று யோசிப்பாங்க. என்ன காரணம் என்றால், இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டுல செடிகளை போடுறோம், சின்ன சின்ன காய்கறி செடிகள், பூச்செடிகள் எல்லாம் போடுறோம். இப்போ ஒரு காய்கறி எடுத்தீங்கன்னா ஒரு விதை மட்டும் போடுறதில்ல, ஒரு 10 விதைகளை போடுறோம். இந்த 10 விதைகளும் ஒரே இடத்துல தான் போட்டிருக்கிறோம். ஒரே தண்ணி, மண்ணு, காத்து, காம்பவுண்ட் சுவர் எல்லாம் ஒண்ணா தான் இருக்குது. ஆனா இந்த 10 விதைகளும் ஒன்று போல் முளைத்ததா அப்படின்னு கேட்டோம்னா அது எப்படி இருக்குங்க, வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் அப்படிம்பாங்க. சரி, இப்போ ஒரு மரத்துல 1,00,000 இலைகள் இருக்குது, ஒரு இலை போல் இன்னொரு இலை இருக்குதா? பொதுவா பார்க்கிற போது ஒன்று மாதிரி தெரிந்தாலும் 2 இலையை பறிச்சு ஒண்ணா வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அளவிலே பேதம் இருக்கும், தரத்திலே பேதம் இருக்கும், நிறத்திலே பேதம் இருக்கும், சில ரசாயனங்களிலே பேதம் இருக்கும். அப்படி என்றால் நாம கொடுத்தது போட்ட ஒரே விதை, கொடுத்தது ஒரே காற்று, தண்ணி, மண்ணு எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஆனா விளைந்ததிலே ஏன் பேதங்கள் அப்படின்னா, ஆமா அது யோசிப்பார். ஏன்னா ஒவ்வொரு விதைக்குள்ளும் அதனுடைய கேரக்டர், அதனுடைய இன்ஹரண்ட் பொட்டன்சி, அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த பேதங்கள் தான் ஒரே மண்ணு, ஒரே தண்ணி, ஒரே காத்து, ஒரே சூரியன் எல்லாம் இருந்தாலும் அது முளைத்து வருகின்ற போது அதுல பேதங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 40 பசங்க ஒரு வகுப்புக்கு.
இப்போ 40 பேரும் பரீட்சை எழுதுறாங்க. 40 பேரும் ஒரே மதிப்பெண் வாங்குறாங்களா? இல்லைன்னு பதில் வரும். ஏன் இல்லை? ஒரே ஆசிரியர் தான் எல்லாருக்கும் வகுப்படுத்தாரு. ஒரே கேள்வித்தாள் தான், கொடுக்கப்பட்ட நேரம் ஒரே நேரம் தான், எல்லாமே ஒன்றாத்தான் இருக்குது. அப்போ மார்க் மட்டும் ஏன் சில பேர் ஃபெயில் ஆகுறான், சில பேர் 0 வாங்குறான், சில பேர் 100க்கு 100 வாங்குறான்? ஏன் இந்த பேதங்கள்? ஒரே பயிற்றுவிப்பு, ஒரே கேள்வித்தாள், ஒரே நேரம், எல்லாம் ஒன்றாக இருக்கிற போது ஏன் இத்தனை பேதங்கள்? அப்படின்னா ஏன் சார் விதவிதம் எழுதுவாங்கல்ல அப்படிம்பாங்க. ஏன் விதவிதம் எழுதுறான்? இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது இந்தியாவில் பார்த்தீங்க, உடனே நீ எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னு டிவி பேப்பர்காரங்களாம் போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. உடனே அந்த பசங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் வாத்தியார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, என்ன டவுட் கேட்டாலும் கோவிச்சுக்காம சொல்லுவாங்க. இதுதான் சொல்கிறான். சரி, இப்போ எந்த தாய் தந்தை மிடில் கிளாஸில் தான் நல்ல ஸ்கூலில் சேர்க்குறாங்க, எந்த தாய் தந்தை தன் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை? பள்ளி ஆசிரியர் வேணா வேற வேற மாதிரி இருக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆசிரியர் 40 பசங்க கிட்ட 40 மாதிரி நடந்து கூடாது. யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அப்படி இருக்கிற போது ஏன் பேதங்கள் அப்படின்னு கேட்டா என்ன பதில் வந்திருக்குங்க இது வரைக்கும்? இல்லை. அப்போ ரிசெப்டிவிட்டி டிஃபர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபர்ஸ். ஒரே கிளாஸு, ஒரே வாத்தியார், ஒரே வருஷம் முழுவதும் ஒரு பாடத்தை நடத்தினாலும் 40 பேர் அதை கேட்டாலும் அதை கேட்பதிலே, கேட்டவுடன் அதை புரிந்து கொள்வதிலே பேதங்கள். அப்ப இந்த பேதத்துக்கு என்ன காரணம்? இப்படி கேள்வி எழுப்பி எழுப்பி சிந்திக்க தூண்டினால்தான் ஒரு உண்மை வெளிவரும். அது என்னன்னா கேரக்டரைசேஷன், விதைக்கு தகுந்த விளைச்சல் அப்படின்றது கடைசியில வந்து நிற்கும். அப்ப எதை சார்ந்திருக்கிறது என்றால், நம்முடைய என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதை சார்ந்து குழந்தையுடைய தன்மை அமைகிறது, திறமை அமைகிறது. எல்லா வகையிலையும் உடல் நலம், நல்ல உருவ அமைப்பு, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறம், நற்குணங்கள், அவன் வாழ்க்கையில சாதிக்கக்கூடியது, சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே அமைகிறது. சரி, இப்போ இந்த பதிவுன்னு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பதிவு எப்போ செய்ததுக்கு எப்போ விளைவு கொடுக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருவோம். அப்படி வருகின்ற போது உடனே கூட விளைவு வரலாம். ஒரு விரல்ல நுனி நாக்கில் எடுத்து வச்சா சைனைடு உடனே உயிரை வாங்கிடுது. சிகரெட் குடிச்சவங்களுக்கு எல்லாம் உடனே கேன்சர் வந்துடுறது இல்லை. அது ரொம்ப காலம் கழிச்சு சில தலைமுறைகள் தாண்டி கூட கேன்சர் வருது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியாகவோ அல்லது 7 தலைமுறைகளில் எங்கேயாவதோ விளைவு வருகிறது. இது சமுதாயத்துக்கு தெரியாத விஷயங்க. நாம செஞ்சது நமக்கு வரும்னு அந்த உடம்பு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அப்ப நாம என்பது இந்த உடல் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி 6 உடம்பு, தாய் தந்தை தாத்தா பாட்டி கொழு தாத்தா பாட்டி என்று 6 உடல்களிலே ஆத்மா வாழ்ந்திருக்கிறது. அப்போ ஆத்மா என்பது நமக்கு 2 உயிர் சேர்ந்தா ஒரு ஆத்மா உருவாகும். கிராஸ் பிரிடிங் டெக்னாலஜி. 2 செடியை சேர்த்தோம்னா ஒரு புதிய ஒரு செடி உருவாகும். இப்படி எல்லாமே சயின்டிபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ கேரக்டரைசேஷன் இம்ப்ரிண்ட்ஸ், பதிவுகள், அதுல நல்லது கெட்டது பாவ புண்ணியம். அப்ப நல்லது செய்தால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையில் வந்து சேருகிறது. யார் நல்ல உதவி செய்து பொருள் ரீதியாக யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் பண உதவி செய்கிறானோ அவனுடைய தலைமுறையிலே செல்வந்தர்கள் உருவாக்குகிறார்கள். யார் உடல் ரீதியாக இன்னொருத்தருக்கு உழைப்பின் மூலமாக உதவி செய்கிறார்களோ அவர் நல்ல ஒரு தொழில் அதிபர்களாக உருவாக்குகிறார்கள். யார் பொருளை தந்து உதவி செய்கிறார்களோ அவர்கள் நல்ல ஒரு வியாபாரிகளாக வியாபாரத்தில் உச்சம் தொடக்கூடிய வகையிலே உருவாக்குகிறார்கள். யார் நீதித்துறை அப்படி எடுத்தீங்கன்னா
அந்த நீதித்துறையிலே ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் காலத்தில் வந்து சேர்க்கிறது. அப்போ இறைவனுடைய வேலை என்னன்னா, நம்ம என்ன வைத்திருக்கிறோமோ இதுக்கு தகுந்த ஒரு பலனை தருவதுதான் இறைவனுடைய வேலையை தவிர இறைவன் தனியா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் இறைவன் ஒரு காரணம் வைத்திருக்கிறான். அந்த காரணம் என்னன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்கு. புண்ணியம் இல்லாம நீங்க என்னத்தான் உருண்டு கேட்டாலும் அவன் கொடுக்க முடியாது. பேங்க்ல கூட நம்மளை நம்பி கடன் கொடுப்பான். ஆனா இறைவனின் கணக்குல கடனே கிடையாது. ஒன்லி டெபிட் கார்டு, நோ கிரெடிட் கார்ட்ஸ். புண்ணியம் இருந்தா இந்தப்பா வாங்கிக்க, நீ கேட்கணும் அவசியம் கூட கிடையாது, நான் கொடுத்துட்றேன். இல்லையா இங்க கடனும் கிடையாது, கருணையும் கிடையாது. இப்படி துல்லியமான விளைவு இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்வதற்கான பேதங்கள். இப்படி இந்த மனிதர்கள் ஏன் பேதம் இருக்கு, நல்லது கெட்டது ஏன் நடக்குது, இதுக்கு கர்ம வினை. விநாயகனே வினை தீர்ப்பவனே தான், விளைவை தீர்ப்பவன் அல்ல. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. வந்த விளைவு அல்ல, வருகின்ற வல் விளைவு அல்ல, வினை. அப்ப என்ன அர்த்தம்? தெய்வத்தை சார்ந்து தெய்வ நம்பிக்கையோடு வாழ்கிறோம் என்றால் ஒரு கெட்டது செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. இந்தாங்க 100 கோடி எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்கறான் ஒருத்தன். நீயே வச்சுக்கப்பா, நல்லது செஞ்சா ஃப்ரீயாவே கையெழுத்து போடுறேன். நீ நல்லது செய்ய மாட்டேன், ஏன்னா நீ காசு கொடுக்க வந்திருக்கிற, அதெல்லாம் ஓடியே போயிரு, இந்த பக்கம் வராத, அதுக்கு வேற ஆட்சி என்று ஒரு நிர்வாக ஒரு தூய்மையான அரசாட்சி சொல்லிவிட்டால் அந்த அரசாட்சியில் எங்கேயாவது லஞ்சம் ஊழல் இருக்குமா? இதுதான் வந்த வல்வினை. வந்து நிக்கிறான், 100 கோடி கொடுக்குறேன், எனக்கு தப்பு பண்றதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கறான். இதை செஞ்சா மக்களுக்கு கெட்டது, அது நமக்கு பாவமா வரும், இந்த பாவம் நமக்கு வேண்டாம் என்று யார் சொல்லுவாங்க? பக்தியிலே ஆழ்ந்து. இப்போ இந்தியா எடுத்தீங்கன்னா யூபியில யோகிநாத்னு ஒருத்தர் இருக்கிறாரு, முதலமைச்சர், அவர் மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா 100 வெள்ளம் ஆகாதப்பா, 500 கொடுன்னு கேட்பான். இப்போ வாங்கினது பணம் மட்டுமல்ல, பாவம். ஏன்னா இது எல்லாம் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பம் எல்லாம் சேர்ந்து பாவ கணக்குல வர வைக்கும். அப்ப இன்றைக்கு அது பெருமையாக வெற்றிகரமாக தெரிந்தாலும் நாளைக்கு சந்ததி சரியான அடி வாங்கும். அப்போ இத்தனை சொத்துக்களையும் அனுபவிப்பதற்கு வாரிசே இருக்காது. உதாரணம் வேணும்னா, ஏன்னா நமக்கு செலிபிரிட்டி சொன்னா தான் தெரியும். அதனால இது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்தியாவில் நேரு ஆண்டார். நம்மை பொறுத்த வரைக்கும், நாம் படித்த சரித்திரம் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அற்புதமான மனிதர், நேரு மாமா. ஆனா அவருடைய பிள்ளைகள்ல, குழந்தைகள்ல இந்திரா காந்தி அம்மையார், அவருக்கு 2 குழந்தைகள். அதுல ஒருத்தன் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போனா, இன்னொருத்தன் மனித வெடிகுண்டுல செத்து போனா, இந்த அம்மா 24 புல்லட்ல செத்து போனாங்க. இதுக்கு அடுத்து பிறந்த குழந்தைகள்ல இப்போ ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்கல, வாரிசும் கிடையாது. அப்படி என்றால் இவர் சேர்த்து வைத்த பதவியும் சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான செல்வமும் இப்போ ராகுலுக்கு அப்புறம் யாருக்கு போகும்? இதுதாங்க விதியின் தீர்ப்பு. எனவே நல்லது செய்தால் இறைவன் காப்பாற்றுவான், துன்பத்தை செய்தால் இறைவன் தண்டித்தே தீருவான். இது 7 தலைமுறை கணக்கு. இந்த 7 தலைமுறைகளிலேயும் பாவங்களும் தீர்க்கப்பட்டு கொண்டே வரும், புண்ணியமும் அதுக்குரிய நன்மையை தந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? நீ புண்ணியத்தின் பலன்தான் உனக்கு வந்த செல்வம், பதவி எல்லாமே. அப்ப என்ன செய்யணும்? இந்த புண்ணியம் கன்வெர்ட் ஆகி, எப்படி எக்ஸ்சேஞ்ச் நம்ம மாத்திரம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ அது போல புண்ணியம் கன்வெர்ட் ஆகி பணமாகவும் பதவியாக வந்திருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த பணத்தையும் பதவியையும் கொண்டு மீண்டும் இதை புண்ணியமாக மாற்றி விடுங்கிறார்.
புண்ணியம் பணமா மாறிச்சு. என்ன பண்ணணும்? அதிகமா பணம் வருது. அப்போ இந்த பணத்தை மீண்டும் புண்ணியமா மாத்திரு. தங்கமா மாத்தாத, பூமியை மாத்தாத, பங்களாவை மாத்தாத, ஃபாரின்ல சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு வைக்காத. என்ன பண்ணணும்? புண்ணியமா மாற்றிவிடு. ஏனென்றால் இது எல்லாம் அழிந்து போகலாம். ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னு சொன்னா இன்றைக்கு கலிபோர்னியால எவ்வளவு காஸ்ட்லி பங்களா எல்லாம் உள்ள போயிடுச்சு. அதுக்குள்ள எத்தனை தங்கம், வெள்ளி, எவ்வளவு சொத்து செல்வம் இருக்கும், எல்லாம் புதைஞ்சு போச்சு. இதையே இது நீங்க மீண்டும் என்னுடைய உரிமை கொண்டாட முடியுமா? இல்ல தேடித்தான் எடுக்க முடியுமா? இல்ல அழிந்து போன பங்களா மீண்டும் கட்டினாலும் அதுக்கு தனி காசு தானே. உள்ளது அப்படியே ஃப்ரீயா வந்துடாது. ஆனால் புண்ணியத்தை அழிக்க முடியாது. நாம் செய்த புண்ணியத்தை யாராவது அழிக்க முடியுமா? இல்லை. அப்போ நமக்கோ நம்முடைய அடுத்து வரக்கூடிய 6 தலைமுறைகளுக்கோ இந்த புண்ணியம் அந்தந்த காலத்திற்கு தகுந்தபடி நிச்சயமாக நன்மைகளை தந்தே தீரும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்ன? சரி, நான் இப்ப புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் முன்னாடி 6 தலைமுறைகளை செய்த பித்ரு தோஷம் அது எனக்கு துன்பத்தை கொடுக்குது. இப்ப அந்த துன்பத்தை நான் எப்படி செய்யறது? எப்படி அதை போக்கிக்கிறதா, தாங்கிக்கிறதா, என்ன பண்றது? அப்படின்னா போக்கிக் கொள்ளக்கூடிய வழிகளும் இறைவனுடைய கருணையில இருக்கு. மருத்துவம் இருக்குது, சில ஆலோசனைகள் இருக்குது, பயிற்சி முறைகள் இருக்குது, தியானம், தவம் இருக்குது. அப்போ துன்பம் வருகின்ற போது இவற்றில் ஏதாவது நீக்க முடியுமான்னு பார்க்கிறோம். நீக்க முடியாததும் உண்டு. இந்த வழிமுறைகள்ல வைத்தியத்துக்கு கட்டுப்படாத நோய்களும் உண்டு, மனசுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளும் உண்டு, தாங்க முடியாத துன்பங்களும் உண்டு. இப்ப என்ன பண்றோம்? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இவ்வளவு கஷ்டம் வந்துச்சேன்னு உடனே நம்ம அடுத்த வரையை தான் எதிர்பார்ப்போம். இது உயிரின் இயல்பு, சார்பு வாழ்க்கை. எல்லாம் ஒன்றை சார்ந்துதான் இருக்கு. மண்ணை சார்ந்துதான் செடிகள் இருக்குது, செடிகளை சார்ந்துதான் ஜீவன்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சார்ந்துதான் நாம் இருக்கிறோம், சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஸோ சார்பு வாழ்க்கை தான் இயற்கை. அப்ப இந்த சார்பு வாழ்க்கை இருப்பதனால பல தலைமுறைகளாக இப்படியே நம்ம வாழ்ந்து பழகியதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம் வந்தா யாராவது நம்ம உதவி செய்ய மாட்டாங்கன்னு தான் பார்ப்போம். அப்போ நண்பர்கள், உறவுகள், ஏதோ ஆஸ்பத்திரி, கோர்ட்டு நம்ம உதவி செய்யலாம். அவங்களாலேயும் முடியலையா? போய் கோயில விழுகிறோம், இறைவானை காப்பாத்து, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. அவன் தீக்கிறது இல்லை. இறைவன் நம்ம போய் விழுகிறதுனாலயோ உருண்டு கும்புறதுனாலயோ நம்முடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டான். ஆனாலும் அந்த நம்பிக்கையில் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது. அதனால துன்பம் வருகின்ற போது தெய்வத்தை பற்றிக்கொள், துன்பம் நீங்கிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா தெய்வமும் தர்மமும் ஒன்றே. தெய்வத்தின் செயல்பாடு தர்மம், அறம். துன்பத்தை நீக்க முடியாத போது ஏற்கனவே பழகி வச்சிருக்கிறது அந்த மனசு, ஆண்டவர்கிட்ட போனா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு, அது அங்கத்தான் போகும். நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் நமக்கே ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னாக்க தீர்க்க முடியாதுன்ற போது எங்கேயாவது போய் எதை தின்ன பித்தம் தெளின்ற மாதிரி தான் போவோம். ஏன்னா இயல்பு, உயிரின் இயல்பே அப்படித்தான். அதனால இப்படி ஒரு தீர்க்க முடியாத சிக்கல் வருகின்ற போது நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி, கோவிலுக்கு போய் விழுந்துடலாம். எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ உட்காரலாம், அழுது புலம்பலாம். ஆனா அந்த துன்பம் நீங்குதோ இல்லையோ ஒரு காலகட்டத்துல மனசே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். மனசே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ கொடிகட்டி பறந்த வசதியான ஒருத்தன் வியாபாரத்தில் நொடிந்து போனா செத்த போறான். அப்போ நடக்கவே மாட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்த காரு ஆட்டோல போனவன் இப்ப நடந்து போவான் மைல் கணக்கா. ஏன் செத்து போகல? உயிரின் இயல்பே அதுதான். உயிருக்கு அடுத்ததுதான் மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே. அது இல்லை என்றாலும் உயிர் வாழத்தான் விரும்புவான். அப்ப இருக்கும் போதுதான் கௌரவம் என்ன, குடும்ப கௌரவம் என்ன, ஒவ்வொன்று சினிமாவில் டயலாக் அடிக்கும்போது அடிப்பானே தவிர எல்லாம் போய்விட்டா செத்த போவான். சில பேர் சாவானுங்க, சில பேர் சாக மாட்டாங்க. அப்ப எது நிச்சயிக்கிறது? அங்கேயும் கர்மா தான் நிச்சயிக்கும். அதனால உயிர் வாழ்தல் என்பது அதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வாழ்க்கையுடைய இயல்பு அப்படித்தான், மனதுடைய இயல்பு அப்படித்தான்.
அதனால அந்த துன்பம் வருகின்ற போது வழி இல்லைன்ற போது போய் கதறித்தான் ஆகணும். ஆனா அது விலகுதோ இல்லையோ நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடும். எப்படி இருந்தாலும் அடுத்து நம்முடைய செயல்பாடு என்னன்னா, தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா தர்மம் தவறியதால் தான் இந்த கஷ்டமே வந்தது. தர்மத்தின்படி வாழ்கின்ற எவரும் துன்பப்பட்டதாக வரலாறு கிடையாதுங்க. ஒடுக்கமாக வாழ்ந்தவன் வீழ்ந்து போனதாக சரித்திரமே கிடையாது. அதாவது மக்களுடைய கண் பார்வையில அவன் ஏமாளியா இருக்கலாம், வசதி இல்லை, பதவியில உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனா அவனுடைய மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். என்ன பெருசுங்க, பிச்சைக்காரர்கிட்ட இருந்து காசு இருக்குது, அது சம்பாதிக்க என்ன பெருமை இருக்கு? ப்ரொமோஷன் கிடைக்காட்ட போது இப்ப என்ன, ப்ரொமோஷன் வாங்கித்தான் சாப்பிட்டாங்க வாழ்ந்தாங்கண்ணம்மா, நிறைவா வாழ்ந்தா போதும். ஸோ சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்ற ஒரு நிறைவு அவரிடத்துல இருக்கும். அதனால எல்லாமே நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் தான். இந்த திருப்தி கூட எல்லாருக்கும் வந்துடும் நினைக்கிறீங்களா? வராது. யாரிடத்திலே ஆன்மீக புண்ணியம் இருக்கிறதோ அவருக்கு தான் இந்த மன நிறைவை ஏற்படுமே தவிர, மற்றவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அடுத்தவனை பார்த்து புறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் லட்சக்கணக்கான கூட சம்பாதிச்சு வச்சிருக்கிறானுங்க. ஆனா இயற்கை சீற்றம் வருது, வெள்ளம் வருது, ஒருத்தன் ₹1 எடுத்து தர மாட்டேன்றான். இத்தனையும் பொறுப்பு என்ன? அமைச்சர் பொறுப்பு. ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் ஓட்டுக்கு 500, 5000, 1000 கொடுப்பான். ஆனா கஷ்டப்படுற போது ₹1 தந்ததாக தமிழ்நாட்டில் சரித்திரமே கிடையாதுங்க. ஒரு அரசியல்வாதி ₹1 கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. இல்ல நல்லவன் கெட்டவன் எந்த பாகுபாடும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஒரு பைசா எடுத்து கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா மக்கள் கொடுக்குற நிவாரண பொருட்களை ஆட்டை போடுவான், ஸ்டிக்கர் ஓட்டுவான். அப்ப இதெல்லாம் அவன் அதிகாரம் பதவி நினைக்கிறான். ஏன்னா அந்த கேடுகட்ட ஜென்மம் அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்கான விளைவு திருப்பி அடிக்கும் பாருங்க. அதுக்குதான் நான் நேருவோட உதாரணம் சொன்னேன். இது மாதிரி ஆட்டம் போட்டவனெல்லாம் அடங்கி போனதுதான் நெடுநல் ஒருவனும் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்திய உலகு. இந்த பூமியுடைய பெருமை அது. எவ்வளவு பெரிய சாம்ராட்டும் இருக்கிற இடம் போனா இல்லாம போயிட்டான். எவ்வளவு பெரிய பதவி, சேர்மனு, டைரக்டர்னு பார்த்தவனெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தவனும் பிச்சைக்காரனா வாழ்ந்திருக்கிறான். MK தியாகராஜ பாரதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்க தட்டுல சாப்பிட்டு நடிகிறவர் கடைசி நாள சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சேர்த்து போனான். இப்படி எத்தனையோ செலிபிரிட்டிஸோடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா கடைசி காலம் கொடுமையா இருந்திருக்கு, கேவலமா இருந்திருக்கு. அதனால எது இதை நிச்சயிக்கிறது என்று சொன்னால், நன்மை வருகின்ற போது, பெருமை வருகின்ற போது தலைகால் புரியாம ஆடக்கூடாது. எல்லாம் நம்முடைய முன்னோருடைய புண்ணியத்தின் பலன் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அடக்கம் காக்கணும். அதுக்குத்தான் வள்ளுவர் சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்பை செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கோள் எனும் சொல். இந்த ரெண்டுலயும் மிக அற்புதமான ரகசியார்த்தம் ஒண்ணு இருக்குதுங்க. இப்ப நம்ம குழந்தைகளை வளர்க்கிறோம். இது கடமையா, உதவியா, நன்றியா? கடமை. அதான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல். ஆனா வள்ளுவர் கடமைன்னு சொல்லல, உதவின்னு சொல்லல. தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படிங்கிறார். சரி, இப்ப மகன், இப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் காப்பாற்றுவது, அவங்களுக்கு வயசான காலத்துக்கு கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் நன்றியா, உதவியா, கடமையா அப்படின்னு கேட்டா உதவின்றாருங்க. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம், குழந்தைகளை வளர்ப்பது நம்முடைய கடமை, குழந்தைகள் நம்மை காப்பாற்றுவது அவருடைய கடமை அல்லது நன்றி என்று சொல்றோம். ஆனா வள்ளுவரோ டோட்டலி டிஃப்ரெண்ட் வியூ. ஆப்போசிட்டா, நாம் குழந்தைகளுக்கு செய்வது நன்றி, குழந்தைகள் நமக்கு செய்வது உதவிங்கிறார். என்ன வள்ளுவர் இப்படி ஒரு குண்டக்கு மண்டக்க சொல்றீங்களே அப்படின்னு அந்த கருத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு மகனோ மகளோ. இந்த நன்மை இவருக்கும் வருமா இல்லையா?
கூட வச்சு காப்பாற்றலன்னா என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், அங்கே இந்தியா பெருமை பேசுவாரே இல்லையா? அப்ப இந்த பெருமை எப்படி வந்தது? அவனுடைய நம்முடைய வினைப்பதிவு என்றாலும் நானு என் குழந்தை 2 பங்காச்சா. எனக்கு முன்பு என்னுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி கொழுத்தாத்தா பாட்டி என்று 5 தலைமுறை, அது 5, நானு குழந்தை 7 ஆச்சு. இந்த 7வது தலைமுறையில தான் ஒரு நன்மை மெச்சூரிட்டி டைம் வருகின்ற போது அந்த மேன்மை அவன் சந்திப்பான். அந்த மேன்மையில எனக்கும் பெருமை இருக்குது, இன்னும் குழந்தைகள் நல்லா கவனிச்சுக்க மாதிரி இருந்தா வசதியும் இருக்குது. ஆனா இது என்னுடைய உழைப்பு மட்டுமா அப்படின்னா இல்ல. அப்போ 7 சேர்ந்ததுதான் ஒரு நன்மை என்றால் அந்த 7 தலைமுறைகளின் புண்ணிய கணக்கில என் கணக்கு என்பது 1/7, என் குழந்தையின் கணக்கு என்பது 1/7, என் முன்னோர் கணக்கு 5/7. அப்போ அந்த 5/7 பிளஸ் என் மகனுடைய 1/7, அப்ப 6/7 எனக்கு 1/7க்கு கிடைச்சிருக்குது. அப்ப நான் செய்த ஒரு முயற்சிக்கு 6 பங்கு எக்ஸ்ட்ரா நமக்கு நன்மை வந்து வசதியாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், அப்ப எக்ஸ்ட்ரா பெற்ற 6க்கு நான் நன்றி பாராட்ட வேண்டாமா? அதுதான் தந்தை மகர் காற்றும் நன்றி. சரி, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அப்ப மகன் எப்படி உதவி செய்யறான் என்றால் அவனுடைய டைம்ல தான் அது மெச்சூரிட்டி டைம் ஆகுது. ஒரு புண்ணியத்துக்கான மெச்சூரிட்டி டைம் அவனுடைய வாழ்க்கையில தான் வருது. அதை அவன் பயன்படுத்தி கொண்டால் தான் நன்மை வரும். டாக்டர் ஆகணும்னு விதி இருக்குது, ஸ்கூலுக்கே போகலைன்னா அப்ப அவன் பொறுப்பா ஸ்கூலுக்கு போய் படிச்சு அக்கறை இருந்ததுனால தான் டாக்டர் ஆனா. அப்ப அவனுடைய முயற்சி இருக்கு இல்லையா? அப்ப அந்த 1/7 இல்லைன்னு சொன்னா இந்த 6/7க்கும் வேல்யூ இல்லை, நன்மை கிடைக்காது. அதனால் அவன் அந்த 1/7 திறமையாக சிறப்பாக சரியாக செயலாற்றி அந்த மெச்சூரிட்டி டைம் வரக்கூடிய புண்ணியத்துக்கான பலனை நானும் பெறுவதற்கு உதவி செய்தான். எவ்வளவு அற்புதமான விதி பாருங்க. அப்ப இதையெல்லாம் தான் நம்ம பாடத்துல சேர்த்தால்தான் சமுதாயத்துல மாற்றம் வருமே தவிர வெறும் 133 அடியில வலுவ சிலை வச்சா மட்டும் திருக்குறள் வளர்ந்துராது. வெறுமனே வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் தமிழ் பேசினா மட்டும் தமிழ் வளர்ந்துராது. பண்பாடு கலாச்சாரம் பேசிட்டு இருந்தா மட்டும் வளர்ந்துராது. இது வெறும் வாய்ச்சொல் அரசாங்கம், நியூஸ் அரசாங்கமே தவிர இது செயல்பாட்டு அரசாங்கம் அல்ல, செயல்பாட்டு மக்கள் அல்ல. மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, எதையும் சிந்திப்பது கிடையாதுங்க. சொன்னா வந்து கேட்கறதும் கிடையாது. ஒன்றும் இல்லை, நமக்கு சில சமயம் நொந்து போடும். கேலண்டரை இந்த திசையில் மாட்டக்கூடாது, ஏன் தெரியுமானா 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அது வெறும் பிரிண்டட் பேப்பர், அது கேலண்டர். அது எந்த திசையில மாட்டினா என்ன மாத்திரும் உங்களை? அதை 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சொன்னா நம்பிக்கை தான் பார்த்துருக்கிறான். நாம் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்றோம், 50 பேர் 100 பேர் பார்ப்பானுங்க. எங்கே திருந்து போறாங்க இவங்க எல்லாம்? ஸோ இவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. they deserve for that. கஷ்டப்படுறியா படு, யூ டிசர்வ் ஃபார் தட். அதனால இதெல்லாம் நம்ம வந்து விளக்கம் சொன்னால்தான், இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இந்த திருக்குறளுக்கு இந்த விளக்கம் இருக்குன்னு எத்தனை தமிழ் பேரரசர்களுக்கு தெரியும் சொல்லுங்க? 2 குறள் நான் இப்போ சொன்ன விளக்கம் எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கு தெரியும்? இல்லை எத்தனை திருக்குறள் விளக்க புத்தகத்தில் இருக்கு? இதுதான் தத்துவம், இதுதான் தவத்தின் விளைவு, இதுதான் அனுபவம். அதனால இப்படிப்பட்ட செய்திகள் தான் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்பதான் மக்களுக்கு இந்த வெற்று சடங்கு சம்பிரதாயங்கள் ஒன்று இல்லை என்று தெரிஞ்சு அந்த பணத்தை 4 பேருக்கு நல்லது செய்வதற்கு உதவி செய்வான். அங்க போய் நீ அபிஷேகம் சொல்லி பால் ஊத்தின அப்படின்னா அது வீணாத்தான் போகும். பசித்த குழந்தையின் வாயில ஊத்தினா ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கும். எது புண்ணியம்? சிலைக்கு ஊத்துனதா இல்ல ஒரு ஏழை குழந்தை வாயில ஊத்துனதா? எது புண்ணியம்? ஸோ இப்படி இருக்கின்ற ரிசோர்சஸ் இவ்வளவுதான் இருக்கு. இதை சிறப்பாக பயன்கொள்வதுதான் புண்ணியம், பயன்கொள்வதுதான் அறிவின் வெளிப்பாடே தவிர இதை கடவுளுக்கு என்று வீணடிப்பது
டோட்டல் வேஸ்ட் மட்டும் இல்லை, அது ஒரு குற்றம். ஏன்னா இறைவன் படைத்த பொருளை நீ வீணாக்கி இருக்கிறாய், அது ஒரு குற்றம். அது பயன் கொள்வதற்குத்தான் எனக்கு உரிமை உண்டே தவிர இறைவன் படைத்த எந்த பொருளை வீண் செய்வதற்கோ விரயம் செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. என்கிட்ட காசு இருக்கலாம், ஆனாலும் ஒரு உணவையோ நீரையோ நான் விரயம் செய்தால் அது பாவ கணக்கிலே தான் வர உயரும். எந்த உணவை நாம் வீண் செய்தோமோ அந்த உணவை சாப்பிட முடியாத வியாதிகள் வரும். இதெல்லாம் தர்ம கணக்கு இருக்குதுங்க, இயற்கையுடைய கணக்கு இதெல்லாம் இருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரம் கிடையாதுங்க. இயற்கை என்ற சட்டத்திற்குள் வாழ்கின்ற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பை தவிர இயற்கை விதியை மீறிவிட்டால், தெய்வ நீதியை மீறிவிட்டால் தெய்வமே நம்மை காப்பாற்ற முடியாது. அதன் கணக்கு அழகா சொல்வார், இருக்கின்றாய் என்பதனால் எவ்வளவு கேட்டேன், இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன். அவன் ஒன்றும் கொடுக்க முடியும், அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்ன எதுக்கு போய் கேட்க போறாங்க? அவன் கொடுப்பான் நம்பிக்கை தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவன் கொடுக்க மாட்டான் தெரிஞ்சு போயிட்டா யார் போய் கேட்க போறாங்க? அப்ப இந்த கருத்தை ஏன் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதை வைத்தே ஒரு கூட்டம் வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறது, வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டு கொடுப்பாங்களா? அது மட்டுமல்ல, அவங்க ஏன் பாதிக்கப்படுவதில்லை என்றால், இது நம்மை பாதிக்கிறது என்று எந்த ஜீவனும் எந்த மனுஷனும் நினைக்கல. இது கடவுளுக்கு செய்யறதுக்கு இவன் உதவி செய்யறான்னு நினைக்கிறதுனால அவன் நல்லா தான் இருப்பான். இவனால் நான் பாதிக்கப்படுகிறோம் நினைச்சாதான் அந்த நெகட்டிவ் வேவ் வந்து அவனுக்கு தாக்கும். அப்படி இருந்தும் சில பேர் பாதிக்கப்படுவது உண்டு. காரணம், இது ஒரு ஏமாற்று வேலை மட்டுமில்லை, அவனுடைய பர்சனல் லைஃப், வீட்டில் எப்படி இருப்பான் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை வருது இல்லை. அப்போ கோவில் பூசாரியே ஹார்ட் அட்டாக் படுத்திருந்தா நான் பார்த்துருக்கிறேன், அவளை பேசியிருக்கேன். அப்போ எப்படி வந்தது இந்த விளைவு? இறைவனின் கைங்கரத்தில் இருக்கிற உனக்கு எப்படியா வியாதி வந்தது, பிபி வந்தது, பைபாஸ் சர்ஜரி வந்தது? அதான் பாவத்தின் சம்பளம். எனவே எங்க இருக்கோன்றது பிரச்சனை கிடையாது, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே தர்மம் செய்தவன் வீழ்ந்து போன சரித்திரம் கிடையாது, பாவம் செய்தவன் தப்பியதாகவும் சரித்திரம் கிடையாதுங்க. இதுதான் செயலுள்ள தத்துவம், இதுதான் இறைவன் நீதி. இதை புரிந்து வாழ்ந்து விட்டால் நமக்கு எப்பவும் பிரச்சனை கிடையாது என்ற கருத்தை ஆணித்தரமாக மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதுக்குத்தான் கல்வித்துறை, அதுக்குத்தான் கல்வி என்ற பள்ளியும் கல்லூரியும் சமுதாய அமைப்புகளும், அதுக்குத்தான் கோவில். ஆனா எந்த கோவில் தர்மத்தை போதிப்பது இல்லை. அதுக்கு மாறாக இந்த பரிகாரம் பண்ணா உங்க பாவம் எல்லாம் போயிடும் என்று சொல்லி பாவத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூசாரிகள். அப்படியே அவனுக்கு கஷ்டம் வராது, உனக்கே கஷ்டம் வராது. அடுத்த பாவம் செய்வதற்கு தூண்டினால் அது பெரிய குற்றம் இல்லையா? அப்ப நீ என்ன தப்புன்னு பண்ணிக்க, பரிகாரம் பண்ணா சரியா போச்சுன்னு சொன்னா அப்போ அவன் செஞ்ச பாவத்துல உனக்கும் பங்கு வரும், அது இவனுக்கே தெரியாது. அதான் நேற்றுக்கு சொன்னோம், பிரசாதத்துல பக்தி மட்டுமில்ல பக்தி பாவமும் கலந்திருக்கிறதுன்னு சொன்னோம் நேற்றுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா மாற்றம் வருங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள், மிகப்பெரிய விளக்கம். இதுல நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேங்க. அப்போ வந்து நீங்க பகவத்கீதையில கூட இந்த மாதிரி உருவ வழிபாடு தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நாம உருவ வழிபாடு நம்ம பண்றோம், இருந்தாலும் நம்ம பண்றோம். அதே நேரத்துல நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கும் நாம வந்து சொல்லி கொடுக்குறோம், இது நீ சாமியை கும்பிடணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. இது வந்து முரண்பாடா இருக்குதா, இல்ல இது அப்படியே கண்டினியூ? இது முரண்பாடுதான். ஏன்னா கோவிலுக்கு போகணும், நோக்கம் என்னன்னா நாம் நல்லதை செய்யணும், தர்மம் செய்யணும். தர்மம்னா யாருக்கும் உதவி செய்வது மட்டுமல்ல, அறம் சார்ந்து வாழ்வது, அறம் சார்ந்த வாழ்வு, இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்வது. அதுக்கு மனசை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் கோவிலுக்கு போகிறோம். ஸோ கோவில் எதுக்காக அப்படின்னா இந்த மனசை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு சப்ளர் ஃப்ரீக்குவன்சி, டெம்பல்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். அந்த எனர்ஜி என்னன்னா சப்ளர் ஃப்ரீக்குவன்சி, லோ ஃப்ரீக்குவன்சி. அப்போ உணர்ச்சி வேகத்தில் வாழ்கின்ற இந்த மனம், இதை சாந்தப்படுத்தக்கூடிய அலைகள் கோவிலில் இருக்குது.
இன்னும் சிறப்பா சொல்ல போனா சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களிலே இந்த ஆற்றல் மிக மிக அதிகம். அப்போ நம்ம தவம் எழுத்தவர்கள் கூட சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் போய் எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ உட்காரணும். அப்பதான் நமக்கு இந்த தவத்துடைய ஆழம் புரியும், தத்துவங்கள் தெளிவா நல்லா புரியும். அப்போ அதை சார்ந்து வாழணும் அப்படின்ற மன உறுதியும் அதுலதான் வரும். இல்லைன்னா பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆழமான ஈடுபாடு, பொய் கலப்பில்லை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், அதிலே நான் உறுதியா நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வந்துடும். அதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இப்போ நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு, நானும் இன்னும் கோயிலுக்கு தான் போவேன். கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதில்ல. ஆனால் அங்கே போய் யார் காலையும் விழுக மாட்டேன், பிரசாதத்துக்காக கை நீட்டவும் மாட்டேன். போனால் தவம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இருக்கான்னு பார்த்து உட்காந்துருவோம். போய் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணிட்டு அந்த கோவில் இருக்கின்ற ஆற்றலை ஈர்க்கின்ற ரகசியமே தவம் தாங்க. மற்றவர்கள் அந்த அந்த டெக்னிக்கே தெரியாது. ஸோ தவம் செய்பவர்கள் தான் ஆலயங்களை பயன் கொள்ள முடியும். அதனால இப்போ இதுல ஏன் மனோடக்கலை ஏன் இவ்வளவு வளரலன்னு சொன்னா, நான் 92ல பயிற்சி எடுக்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அகத்தாய் 1, 2 இன்னுமா அந்த கோயிலுக்கு போற அப்படிம்பாங்க. ஏன்? அப்ப நீங்க கடவுளை புரிஞ்சுக்கலையா, அறிவை தேர்ந்து புரிஞ்சுக்கலையா அப்படிம்பாங்க. இப்படித்தான் வகுப்பெடுக்கணுமாக்குன்னு சொல்லி நானும் சில காலம் அப்படி பேசிட்டு இருந்தேன். ஆனா மன்றத்தில் நான் பொறுப்பாசிரியர் இருந்ததுனால வர்றவங்க காணாம போயிடுவாங்க. அப்புறம் என்ன காரணம்னு தேடின போது, நீங்க என்ன நாத்திகன் மாதிரி கோயிலுக்கு போக வேண்டான்றீங்க அப்படின்னு சில பேர் சொன்னதுக்கு பிறகுதான் என்னுடைய ஸ்டைலை மாத்தினேன். ஓ, இப்படி பேசினோம்னா மன்றம் வளராது, நல்ல கருத்துக்கள் மக்களிடத்துல போய் சேராது. அதனால இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு இதை சொல்லலாம், பிரம்மஞான பயிற்சி எடுத்தவர்களுக்கு இதை சொல்லலாம், புதுசா மன்றத்துக்கு வரவங்களுக்கு இதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சொல்றது எப்படி சொல்லணும்? இப்ப நம்ம சொன்னது போல விரிவாக சொல்லணும். தர்மம் தான் நம்மை காப்பாற்றுகிறது அப்படின்றத ஆணித்தரமா விரிவா சொல்லணும். அப்படி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. அதனால இந்த கலை பரவணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. முதல்ல அவங்கள பேச விட்டு அவங்களுடைய என்ன லெவல் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தத்துவத்தை எந்த ஏங்கில் சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களோ அப்படி சொல்லணும். நல்லதைத்தான் சொல்றோம், ஆனா வன்முறை ஆகாது இல்லையா? அதனால அவங்க எந்த பக்தி மார்க்கத்து ஆழமா இருந்தா அதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத அப்படி கொண்டு வரணும். இல்லை நாத்திகன் வர்றாருன்னு வச்சுங்களேன், அவர் சிம்பிளா நம்ம காசு அண்ட் எஃபெக்டா சொல்லிடலாம். இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றதும் பெரிய அறிவாளித்தனம் நினைச்சுக்கிட்டு நாத்திகம் பேசுறானுங்க. நீ என்ன கண்டுபிடிச்ச நாத்திகத்தை? எப்போ கடவுள் வந்துச்சு அப்போ நாத்திகம் வந்தாச்சு. சித்தர்கள் எல்லாரும் நாத்திகர்கள் தான் இல்லையா? அப்போ இந்த நாத்திகத்தை என்ன வளர்த்து வச்சிருக்குது? எல்லா கேட்பார்த்தனும் நீங்க தான் செய்றீங்க. அவனுக்கு கடவுள்ன்ற நம்பிக்கை பயம் இருந்ததுனால அவனாக ஓரளவுக்கு ஒழுக்கமா இருந்தான். இவன் எப்ப பாருங்க எப்ப பாரு பிராமணம், கருப்பன், காவியம்மா. ஒரு கேள்வி கேட்கிறேன், பிராமணர்கள் ஆண்டாங்க, நீங்க உள்ள அடிமை வச்சிருக்கான்னு சொன்னீங்க, எந்த பிராமணா கோடீஸ்வரனா இருக்கிறான்னு சொல்லுங்க. அவன் கலெக்டரா இருந்தான், அதிகாரியா இருந்தான், எல்லாம் ரைட்டு. உங்களை மாதிரி அவன் இங்க எந்த பிராமணா சொத்து சேர்த்துருக்கிறானா? அப்ப நீங்க திருட்டு பசங்க. நீங்க அப்ப ஏதோ புரட்சி பண்றேன் எல்லாம் கோடிக்கணக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே தவிர நீங்க எங்க பிராமணன் எழுத்தீங்க, பிராமணன் எங்க நீங்க மாத்திட்டீங்க, சமூகத்துல எங்க நீங்க சுயமரியாதை டெவலப் பண்ணிட்டீங்க? இதை புரியாம இன்னும் மக்கள் ஏன்னா அந்த கட்சி இந்த கட்சின்னு இருக்கிறது தமிழ்நாட்டில் பாக்குறீங்க. தமிழ் மக்கள் அடிமுட்டால இருக்கிறாங்க ஐயா, அடிமுட்டால இருக்கிறாங்க. இங்கேருந்து பாக்குறமில்ல, யூடியூப்ல நடக்கிற செய்திகள் எல்லாம் பாக்குறமில்ல, வீடியோ பாக்குறமில்ல. இப்படி இருந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும்? யாராதான் பரவாயில்ல, நம்ம எந்த கட்சிக்கும் போக வேண்டாம், நல்லா செய்த பாராட்டுங்க, கெட்ட செஞ்ச தண்டிங்க, அதுதானே இயற்கை. நாம என்ன ஒரு கட்சிக்கு எழுதியா வச்சிருக்கிறோம்? அடிமைகளை நாம. ஸோ மதம் அப்படித்தான், எந்த மதத்துக்கு நம்ம அடிமை கிடையாது. சுதந்திரமான கருத்தை சொல்லுங்க, எது நமக்கு நல்ல, இதுதான் மெத்தடு.
நீங்க எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதி, குலம், கோத்திரமா இருந்தாலும் இதை மாற்ற முடியுமா? எல்லாரும் தெய்வத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எல்லாம் தெய்வநீதி மதிச்சு வாழ்ந்தா தான் நமக்கு சுகமும் பாதுகாப்பும். இதுக்கு என்ன வழிபாடு இருக்குங்க? அப்ப ஆலயங்கள் எல்லாமே நம்மை நெறிப்படுத்துவதற்காக நான் இந்த ஆம்னி மேட்ல வந்துங்க 14 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 14 hours ஆலய வழிபாடு பத்தி. இப்போ ரீசெண்டா இப்பதான் முடிச்சது. 66 இருந்து 79 வரைக்கும் 14 மணி நேரம் ஆலய வழிபாடு பத்தி பேசியிருக்கிறேன். ஸோ அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. அது எல்லாம் எதை சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா வேத தெரியும். 14 மணி நேரத்தினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத தெரியும். இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு அங்க இருக்கு. வாழ்க உடனே. ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்குங்க. ரொம்ப நன்றி. அதை தவிர்த்து வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மகிழ்ச்சி. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஆரம்ப காலத்திலேயே கோயில்களுக்கு போகும் பொழுது கடவுள்கிட்ட என்னடா கேட்கணும் ஒரு கேள்வி எழுப்பும். என்ன கேட்கலாம் சொல்லுங்க அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. எது முடியாதது, நம்மளால முடியாதது எது அப்படின்னா இப்போ கேட்ட கேள்விக்கு அவங்க நிறைய சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மெட்டீரியல் லைஃப்க்கு தேவையானதுடா. இங்க வந்து இது பொருள் உலகம். இப்போ எது இயலாத ஒன்று இதுதான் அப்படின்னு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த வயசுக்கு அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை கேளுங்க. பிறவாமை வேண்டும், இதுதான் இந்த பிறப்பறுத்தல், இந்த முக்தி, இதை வந்து கேளுங்க அப்படின்னு சின்ன பசங்களுக்கு. இப்போ இல்லை, நான் சொல்றது 25 வருஷம் இருக்கும். அப்போல இருந்து இதுதான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. கோயிலுக்கு கூப்பிட்டு போனாக்க வளர்ந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி பொருள் சார்ந்த தேடல் தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது இறைவா இது கிடைக்காதா அப்படின்னு நினைத்த காலங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி எப்போன்னு எனக்கு நினைவில்லை. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி எழுந்தது. அப்புறம் அப்பா கிட்ட இருந்தும் சில விளக்கங்கள் அப்பாவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அடிப்படையில் இறைவன்ட்டு நாம் வந்து கேட்க வேண்டியது பொருள் சார்ந்ததோ உடல் சார்ந்ததோ இந்த பூவுலக வாழ்க்கை சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னது மாதிரி கோவில்களுக்கு போனா முடிஞ்சா தவம் பண்ணுவோம். ஆனாலும் சில சமயங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்துற அந்த சூழல்ல வேற வழி இல்லை. ஏன்னா உலகோடு ஒத்துவாழ் போயிட்டு நம்ம கையேந்திர சூழல் வரதான் செய்து, தவிர்க்க முடியல. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஜீவசமாதிகளை தேடி போய், இந்த முறை சென்னையில் இருக்கும் பொழுது நம்ம பரஞ்சோதி மகான் இடத்துக்கும் போய் ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்கார்ந்துருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். இதுதான் முதல் முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது திருவொற்றியூர்ல. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற இடங்களுக்கு பட்டினத்தார் இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆமா. அப்பா அப்பா சொன்னாங்க, சரி அவ்வளவு தூரம் போயிட்டு உச்சியூர் பெருமானை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா. அவரு தானே நம்ம ராமலிங்க வள்ளலாருக்கு ஞானம் கொடுத்த அப்படிங்கிறத அப்பா சொன்னாங்க. மற்றபடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் உட்கார்ந்து டவுன் பண்ணிட்டு இதுதான். அவ்வளவுதாங்க வாழ்க்கை வரணும் கிடையாது, என்ன இருக்குதுல. நம்மளால ஆன உதவிகளை வந்து வாய்ப்புகளை அவ்வளவுதான் கொடுத்து நீ செய் நீங்க செய்யுங்க, வாங்க பண்ணுங்க, இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஆக கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு அடியேனுக்கு எட்டிய விதத்துல யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லலை. அறிவு இதுதான், இறைநிலை இதுதான்ற தெளிவு கிடைத்த பிறகு இருந்த இடத்திலேயே இறைநிலை தரிசனம் உண்டு, அவ்வளவுதான் இல்லையா.
எத்தனையோ மகான்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இதை சொல்லிட்டாங்க. ம் மகரிஷியும் அதுதான் சொல்றாரு. நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. கோவில்கள் ஆற்றலை தேக்கி வைக்கும் ஒரு சேமிப்பு இடம். போறீங்களா, உங்ககிட்ட ஆமா நிறைய இருக்கா, கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்படுதா, வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான் சொல்றாரு. அறியாமையில் இருப்பவர்களுக்கு பக்தி மார்க்கம் ஒரு துவக்க புள்ளி, அது தேவையே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அழகா சொல்லிட்டாரு. ஆமாங்க இல்லையா? ஆமா அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர் ஐயா நற்சிந்தனை வாழ்க நிகழ்வுகள். வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. குலதெய்வ வழிபாடுன்றது இங்க எப்படி, அது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது இதுல? அதான் சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்கம்மா. ஆ, நம்முடைய முன்னோர்கள் ஆ, நம்முடைய முன்னோர்கள் இப்போ நம்ம குடும்பத்துல ம், முதல்ல நல்லா செய்திருப்பாங்க. தொடர்ந்து ம், வரக்கூடியவங்க அந்த காலத்துல வந்து அன்னையும் பிதா முன்னோரி தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? ம், ம், அப்படியே அவங்க தெய்வமாக செத்து போனவங்கள தெய்வமாக கும்பிடுவாங்க. அப்படி ம். வந்தது நம்முடைய தாத்தா அவங்க நம்ம முன்னோர் கும்பிடணும்னு சொல்லி சொல்லி வந்தது தான் குலதெய்வ வழிபாடு. சரிங்க ஐயா. இப்போ நீங்க இந்த கோத்திரம் சொல்றாங்க பாருங்களேன், ம், அதுவே அப்படி வந்தது தான். அது ஓகே. ஒரு முறை மிஸ்ஸஸ் கேட்டாங்க, உங்க கோத்திரம் என்னன்னு. எனக்கு தெரியாது அப்படின்னு. பெரியவங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டேன். குழந்தை கல்யாணம் பண்ணும்போது கோத்திரம் கேட்பாங்கல்ல, சொல்லணுமில்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி கேட்டா வேதத்தை மகர்ஷி கோத்திரம் சொல்லிடு அப்படின்னு. சொன்னா ஒத்துக்குவாங்களா அப்படின்னாங்க. சொல்லவன் தேடி பார்த்து இல்லைன்னு கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், கோத்திரம் என்பது என்ன? பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம், விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம், அத்திரி மகர்ஷி கோத்திரம், இப்படி சொல்றாங்க. அதாவது இந்த மகரிஷியின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இதன்படி நீ இந்த கோத்திரம் சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஏன்னா பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம் நீ பெருமைப்பட்டுக்கிட்டேன்னு சொன்னா அவரு தவம் செய்து ஞானம் பெற்றார். உனக்கு தவம்னா என்னன்னு தெரியாது. இப்ப நீ அவரை அவமானப்படுத்துறியா இல்ல உண்மையிலேயே நீ பதஞ்சலி கோத்திரத்துக்கு பொருத்தமானவனா? எல்லாமே வந்து வாய்மையை பொறுத்து தான் இருக்கு போல இருக்கு. அதனால அந்த அது பூர்வீகத்தை யோசிச்சு பார்த்தாதான் இப்படி தோன்றியது ஒரு சடங்கு. அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணி நாமும் தவம் செய்து பதஞ்சலி மகர்ஷி போல விஸ்வாமித்திர மகர்ஷி போல ஞானம் பெற்று அந்த ஞான வாழ்க்கை வாழ்ந்தா நான் இன்ன கோத்திரம் அப்படி சொல்வதுல பொருத்தம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. நீ அதை முற்றிலும் விட்டு விட்டு அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம் பெருமைப்பட்டா அதுல உனக்கு என்ன பெருமை இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மெனக்கெடணும். அது அந்த இல்ல அது மேற்புறமா அதோட சக்தி நம்மளுக்கு கிடைச்சிருமான்னு ஒரு அற்ப ஆசை. அதுதான் இதுல எல்லாம் பெருமை பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம் அதான் பெருமைக்குரியது. அதாவது இன்னைக்கு இந்த சில விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ தமிழ்நாட்டுல எப்பவும் பாத்தீங்கன்னா இது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சண்டை கிரியேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. மக்கள் யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆனா இந்த அரசியலை இதை வச்சுதான் நடத்திட்டு இருப்பானுங்க. இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா பொதுவாக இது நடத்துறாங்க. இப்ப அந்த துவேஷம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவங்களும் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுங்க. இன்றைக்கு நீங்க பாருங்களேன், ஒரு முறை கோயம்புத்தூர்ல தென் திருப்பதி ஐயாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நானும் எங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போயிருந்தோம். நாங்க போகும்போது ஈவினிங் ஒரு 7:30. அப்போ வந்து அந்த உற்சவமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைலாம் முடிகிற நேரம் நாங்கெல்லாம் போனோம். அது முடிஞ்ச உடனே அந்த குருக்கு என்ன சொன்னாரு, ஆம்படையெல்லாம் நில்லுங்கோ அப்படின்னாரு. சரி நமக்கு தான் ஸ்பெஷல் பூஜை காட்டுறது போட்டிருக்குன்னு நாங்கெல்லாம் அப்படி நின்னோம். நின்னாலும் லேடிஸ்லாம் அந்த போய் நின்ட்டாங்க. அப்புறம் இந்த இதை வந்து இந்த உற்சவமூர்த்தியை கொண்டு போய் குடோனில் வச்சு போட்டணும். குடோனில் வைக்கணும்னாங்க. அப்போ எது கூப்பிட்டுருக்காருங்க எங்கள் ஆம்பளைகள் எல்லாம் அந்த உற்சவமூர்த்தியை தூக்கிட்டு போகிறது கூப்பிட்டுருக்காரு. சரி ஓகே, ஏன்னா ஒருத்தர் தூக்க முடியாது. சரி நான் பின்னா நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். சரி இவரும் ஒரு கை பிடிப்பாருன்னு பார்த்தா அவரு பிடிக்கல. மக்கள் மற்றவங்க தான் வந்து அதை பிடிச்சி சுமந்துட்டு போனாங்க. நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. மக்கள் அதை எடுத்துக்கிட்டு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்ல, நான் ஒன்றும் பேச அவர் பார்த்துட்டு பேச நின்றுட்டேன். அப்படின்னு கூட வந்தவங்கள போய் வச்சுட்டு வந்துட்டு என்னங்க நீங்கள் வரலையா அப்படின்னாங்க. எனக்கு அந்த புண்ணியம் வேண்டாம் அதனால வரல அப்படின்ட்டேன். இப்போ என்னன்னா நீ என்ன நினைக்கிறாங்க மேலே உட்காந்துட்டு நான் குருக்கள் நான் மண்டிடுக்கிறதுக்கும் மந்தம் சொல்றதுக்கு மட்டும்தான் நான் உயர்ந்த ஜாதி. சுமக்கிறது கூலிகள் நீங்க சுமந்துட்டு போய் குடோன் வைக்கணும்னு சொன்னா
இது நீ ஏற்றத்தால் பார்க்கறே இல்லையா? அப்ப ஏற்ற பார்க்க பாபா எப்படி பிராமணனாக முடியும்? பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்ப எல்லா பொருளிலும் இறைவனை காண்பவன் தான் பிராமணன். யார் ஒருவன் எல்லா பொருட்களும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ள அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இதான கீதை. அந்த கீதை நாங்க படிக்கல, நீ படிச்சிருக்கே இல்ல. அப்ப நீ படித்தவன் அதை ஃபாலோ பண்ணணும் இல்ல. நீ இறங்கி முன்னாடி ஒரு கை பிடிச்சிருந்தேன்னா நாங்களும் கூட சேர்ந்து கை பிடிச்சா அது சமத்துவம். நீ மேல நின்றுகிட்டு எங்களை மட்டும் கை தூக்கும் சொன்னா நாங்க கூலிகளா? அப்ப இந்த இடத்துல நம்முடைய இதுதான் உண்மையான சுயதர்மம். என்ன சொல்லுவாங்க, இந்த தீக்காக சொல்லுவானுங்களே ஏதோ ஒரு வார்த்தை, இதுதான் உண்மையானது. அப்ப அது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை பேசினவர் இதுல தூக்கிட்டு போனாரு. அவர் தான் பின்னாடி வந்து எங்கிட்ட கேட்டது. அப்ப நீங்க சுயமரியாதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேடை போட்டு பேசுவது சுயமரியாதை பேசுறீங்க. ஆனா அவன் சொன்னதுக்கு அடிமையாக நீங்க தானே போய் தூக்கிட்டு போனீங்க, நான் தூக்கிட்டு வரலையே. அப்போ நீ பிறப்பால் பிராமணன், நான் தகுதியால் பிராமணன். இப்ப எது உயர்ந்தது? இதைத்தான் ராமாயணம் என்ன சொல்லுது? திருமணம் முடிஞ்சு எல்லாம் வர்றாங்க, பரசுராமர் வர்றார். அடே சத்திரிய பதரே அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட தகராறு பண்றாரு. இப்ப ராமன் என்ன சொல்றாரு? என்னை சத்திரிய பதரே என்று அவமதித்தீர்கள், என் பிறப்புக்கு நான் பொறுப்பல்லவே. அது இயல்பாக இயற்கையில் நடந்தது. சான்றோர்கள் ஒரு மனிதனின் சாதனையை பார்ப்பார்களே தவிர பிறப்பை பார்க்க மாட்டார்கள். நீங்க தான் ராமன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ராமன் படிச்சிருப்பீங்க இல்ல? இதுதானே ராமன் சொல்லுது. அப்ப சத்திரியான ராமனைத்தானே பிராமணன் கும்பிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க மற்ற ஜாதிக்காரனை தாழ்ந்தோன்னு நினைக்கிறீங்க? அப்போ இதுல சுகம் இருக்குது. பிறப்பால் வந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட். அதை வச்சுக்கிட்டே மற்றவங்களை ஏமாத்தி நான் பெரியவன் பிராண்ட் பண்ணிக்க பாக்குறீங்க. இது தவறு இல்லையா? ஸோ இவ்வளவுதான் அங்க தவறே தவிர எல்லா பிராமணனும் அப்படி கிடையாதுங்க. இந்த கோவிலுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டம் போடுவான். ஏன்னா எல்லாரும் அவனை கும்பிடுறதுனால அவனுக்கு தலகணம் ஏறி கிடக்குது. அப்ப நாம யாரை கும்பிடணும்? பிராமணனையா தெய்வத்தையா? நீ தெய்வத்தை கும்பிடு, இவன் காலம் ஏன் விழுகிற? எனவே இதெல்லாம் ஒரு சமுதாய சீர்திருத்தம் வந்தால்தான், எல்லாரும் சமம் என்ற எண்ணம் வந்தால்தான் அங்கே சமத்துவம் மட்டுமல்ல தர்மம் இருக்கும். இப்ப சனாதன தர்மத்தை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, இன்னும் ஒருத்தவங்க கூட சரியான விளக்கம் பேசலைங்க. காவியும் பேசல, கருப்பனும் பேசல. என்ன சனாதனம்? சனாதனம் சொன்னா அவனுக்கு பத்திட்டு வருது. அது என்னவோ அழிப்போம் கொழுப்புத்தோன்னா ஒருத்தன். என்ன அர்த்தம் அது? எப்ப பிறந்த சனாதனம்? முதல் உலகத்தில் கடவுளை பற்றிய சிந்தனை வந்த போது தோன்றியது சனாதன தர்மம். ஆன்மீகத்துக்கே முன்னோடி சனாதன தர்மம் தான். அப்ப அந்த தர்மத்துக்கு என்ன பேர் சொல்லுது? ஹீனோதியிசம், worshipping one God without denying the worshipping of others gods. எதை வேணும் கும்பிடு, எல்லாமே இறைவன் தான். இதான பின்னாடி இந்த கீதை சொல்லுது. இதை முதலில் சொன்னது சனாதன தர்மம் இல்லையா? அதை எப்படி நீ அழிக்க முடியும்? சரி, இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன? சனம், மக்கள், ஜனங்கள். ஆதனம் என்றால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், எல்லோரும் ஒன்றேதான். தர்மம், அந்த தேவநீதியை பின்பற்ற வேண்டியவர்கள். அப்ப சன ஆதன தர்மம், எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், அந்த மூலத்தின் நீதியை பின்பற்றி வாழ வேண்டும். இதுதான் சனாதன தர்மம். இதை புரிந்து வாழ்கின்ற இடங்கள் தான் ஆதீனங்கள். ஆதனம், ஆதீனம். இந்த விளக்கத்தை நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கலைங்க. கருப்பனும் சொல்லல, காவியும் சொல்லல. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. எப்படி மக்களுக்கு தெளிவு கிடைக்கும்? ஸோ வார்த்தையினுடைய பொருள் எல்லாமே காரண வார்த்தைகள் தாங்க, காரண சொற்கள் தான். அப்ப எந்த வார்த்தை பிரிச்சு பார்த்தாலும் அதுக்குள் பொருள் இருக்கும். அந்த பொருளை புரிந்து கொண்டால் அது சமத்துவத்தை தான் பேசுகிறது. ஏன்னா வார்த்தை உருவாக்குனதெல்லாம் ஞானிகள், மகான்கள். அவங்க பேதம் பார்க்க மாட்டாங்க அல்லவா? அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா சரியா வந்துருங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு. இன்னும் இது பேசினோம் அப்படின்னா இது தொடர்ந்து இன்னும் போகும். நீங்க சொன்ன மாதிரி மணிக்கணக்கில் இது பற்றி சிந்தித்து நாம் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அவ்வளவு தெளிவு பெற்றுட்டோம் அப்படியுமா அப்படியா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமா கேள்விகள் இருக்குதான் அது செய்யும். கடைசி வரைக்கும் போராட்டம் தாங்க வாழ்க்கை. அதாவது அதை என்ன பற்றி சொல்லுவாங்கன்னா, விளக்கத்திற்கு பரம்ஹம்ஸ் அப்படின்றது வந்து நாம வச்சுக்க முடியாது. ம், வாழ்கின்ற காலத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது. இறந்த பிறகுதான் அந்த தகுதி கொடுக்கப்படும். நீங்க ம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம சொல்றோம். ம், அவர் வாழ்கின்ற காலம் வரைக்கும் இந்த பட்டத்தை யாரும் கொடுக்கல. ம், அவருடைய சமாதிக்கு பிறகுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றாங்க. இயேசு இறந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து ஆகிறார். ம், நபிகள் இறந்த பிறகுதான் முகமது சல் ஆகிறார். ஏன்னா தவறு எப்பவும் செய்திடலாம். அதுக்கு உதாரணம் காஞ்சி மடம். ம், செய்தியில் வராதது எத்தனை மடங்கள். ம், அப்போ ஏன்னா இந்த புலன் கவர்ச்சி எப்பவும் ஒருத்தரை ஏமாத்திடலாம். ம், ம், அதைத்தானே தேவேந்திரனை ஏமாத்திட்டான்னு சொல்லி ராமாயணத்துல குறிப்பு காட்டுறாங்க. ம். மனுஷனை விடுங்க, தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவர். அவனை ஏமாத்தினா சொல்லி ஒரு ஏன் கதை எழுதுறாங்க ம், அப்படின்னா, எந்த சனத்திலும் நம்முடைய புலன்கள் நம்மை ஏமாற்றி விடலாம். மணிக்கும் அடி சறுக்கும். அதனால செத்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் எப்படி கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்து முடிஞ்சான், எங்க அது ஏமாந்தானா இல்ல ஏமாறாம கடைசி வரைக்கும் அறத்தின்படி வாழ்ந்து முடிஞ்சானா, அதை பார்த்து மக்கள் கொடுக்கின்ற ஒரு அடையாளம் வெகுமதி தான் பரமஹம்ச கிறிஸ்து சல் என்பதை தவிர, ம், வாழ்கின்ற காலத்திலே ஒருத்தன் பிரேமானந்தன் வச்சுக்கிட்டு இருக்கான் பரமஹம்ச நித்யானந்தான்னு. எப்படி பரமஹம்சம் ஆக முடியும்? ஸோ இப்படி நமக்கும் வந்து அந்த வார்த்தைக்குரிய பொருள் தெரியுறது இல்லை, அவன் பின்னர் சுத்தி தெரியும். இப்படி போலிகள் அசல் வித்தியாசம் தெரியறதுக்கு நமக்கு விளக்கம் வேணுங்கய்யா. விளக்கம் இல்லைன்னு வித்தியாசம் தெரியாது. மகரிஷி சொல்ற அந்த பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் ஆமா ஆமா ம், அருமை. மிகச்சிறப்பாக கேள்வி பதில் நேரத்திற்கு கேள்விக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா, அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்களை பாட அருள்நிதி ஐயா சொல்லுங்கய்யா. அருணகிரி ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, நன்றி சொல்றதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேர காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் வகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்தலை மனமாமுயிர் உடல்களில் மதிபுயந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.